நாட்டு மக்களின் அபிலாஷைகள் மற்றும் நம்பிக்கையுடன் மட்டுமே தான் கட்டப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அரசாங்கம் ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த அரசை தெரிவு செய்தது. இந்த நிலையில் மக்கள் வைத்துள்ள அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் அடிபணிய தயாராக இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நியூயோர்க்கில் உள்ள ஸ்டண்டன் ஐலண்ட் கலைக்கூடத்தில் நடைபெற்ற அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல், செயற்திறனான அரசு சேவையை ஏற்படுத்துதல், மோசடி மற்றும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல், போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஒரு வருட குறுகிய காலத்தில் ஒரு சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகியவற்றில் தற்போதைய அரசாங்கம் ஒரு தீர்க்கமான திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த சாதனைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமே தவிர காரணம் கொண்டும் திருப்பியமைக்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். நியூயோர்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகம் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் இலங்கை தொழில் வல்லுநர்கள் உட்பட அமெரிக்காவில் வசிக்கும் பெருந்தொகையானவர்கள் பங்கேற்றனர். அவர்களின் பிரச்சினைகளும் இங்கு ஆராயப்பட்டதோடு இலங்கையின் புதிய பொருளாதார மாற்றத்திற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பும் பாராட்டப்பட்டது. இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் புதிய பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் மாற்றம் குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி இலங்கைக்கு அச்சமின்றி வந்து முதலீடுகளை செய்வதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு பங்களிக்குமாறு அவர்களிடம் கோரினார்.